Very good morning. ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை வனத்தால் சூழப்பட்ட ஒரு வசதியான கிராமத்தில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் என்ற பெயருடைய ஒரு இனிமையான சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுடைய பாட்டி அவளுக்காகவே தைத்த பிரகாசமான சிவப்பு நிற தொப்பி போட்ட அங்கியின் காரணமாகவே அவளுக்கு அந்த பெயர் வந்தது. அது அவள் அணிவதற்கு மிகவும் பிடித்தமான உடையாக இருந்தது. காட்டின் மறுபுறத்தில் ஒரு குடிலில் வசித்து வந்த தன் பாட்டியை பார்க்கச் செல்வதை லிட்டில் ரெட் மிகவும் விரும்பினாள். ஒரு வெயில் நிறைந்த காலை பொழுதில் அவளுடைய அம்மா ஒரு சிறிய கூடையில் சூடான மஃபின்கள், ஒரு ஜாடி தங்க தேன் மற்றும் சில மூலிகை தேநீர் ஆகியவற்றை நிரப்பினார். இதை பாட்டியிடம் கொண்டு போய் கொண்டு பாதையிலேயே செல் என்று அவளுடைய அம்மா கூறினார். மேலும் நினைவில் வைத்துக்கொள், அந்நியர்களிடம் ஒருபோதும் பேசாதே. நான் சத்தியம் செய்கிறேன் அம்மா என்று லிட்டில் ரெட் மகிழ்ச்சியுடன் கூறி தன் சிவப்பு அங்கி ஒரு கொடியைப் போல பின்னால் படபடக்க காட்டிற்குள் துள்ளி குதித்து சென்றாள். அவள் வளைந்து நெளிந்த பாதையில் சென்று கொண்டிருந்தபோது மேலே பறவைகள் கீச்சிட்டன. அவளுக்கு அருகில் வண்ணத்து பூச்சிகள் நடனமாடின. ஆனால் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்த ஒரு தந்திரமான சாம்பல் நிற ஓநாய் கூர்மையான கண்களுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஓநாய் வெளியே வந்து நட்புடன் புன்னகைத்தது. காலை வணக்கம் குட்டி. அந்த அழகான கூடையுடன் எங்கே போகிறாய்? என் பாட்டியை பார்க்க என்று லிட்டில் ரெட் பணிவுடன் பதிலளித்தாள். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் அவருக்கு சில தின்பண்டங்களை கொண்டு வருகிறேன். ஆ என்று ஓநாய் அக்கறையுடன் பாசாங்கு செய்து கூறியது. நீ இவ்வளவு அன்பான சிறுமி. சில புதிய பூக்கள் அவரை இன்னும் நன்றாக உணர வைக்காதா? அதோ அங்கே ஒரு புல்வெளி இருக்கிறது. லிட்டில் ரெட் பார்த்தபோது வண்ணமயமான காட்டுப்பூக்கள் நிறைந்த ஒரு வெயில் படும் இடத்தை கண்டாள். அது ஒரு அருமையான யோசனை என்று கூறி சில பூக்களை பறிக்க நடந்து சென்றாள். அவள் பூக்களை பறித்து கொண்டிருந்தபோது ஓநாய் தன் பாதங்கள் சத்தமே எழுப்பாமல் பாட்டியின் குடிசையை நோக்கி விரைந்து ஓடியது. அது அங்கு வந்து கதவை தட்டியது. படுக்கையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த பாட்டி உள்ளே வா என்று கூப்பிட்டாள். ஆனால் அவள் ஓநாயை கண்டதும் திடுக்கிட்டாள். கண் இமைக்கும் நேரத்தில் அது அவளை அலமாரியில் பூட்டிவிட்டு அவளுடைய தொப்பியையும் கண்ணாடியையும் அணிவித்தது. சிறிது நேரம் கழித்து லிட்டில் ரெட் வந்து கதவை தட்டினாள். பாட்டி, நான் தான் என்று அவள் கூப்பிட்டாள். உனக்காக மஃபின்களும் தேனும் கொண்டு வந்திருக்கிறேன். உள்ளே வா என் செல்லம் என்று ஓநாய் கீச்சு குரலில் சொன்னது. சின்ன பாட்டி உள்ளே நுழைந்தாள். ஆனால் தயங்கி நின்றாள். ஏதோ விசித்திரமாக உணர்ந்தாள். பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்கள் என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். உன்னை பார்ப்பதற்காகத்தான் என் செல்லம் என்று ஓநாய் பதிலளித்தது. மேலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய காதுகள். உன் பேச்சை கேட்பதற்காகத்தான். மேலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பற்கள் என்று சின்ன பாட்டி ஒரு அடி பின்னால் நகர்ந்து சொன்னாள். உன்னை சாப்பிடுவதற்காகத்தான் என்று ஓநாய் உருமிக்கொண்டே கட்டிலிலிருந்து குதித்தது. அது அவளை நோக்கி பாய்ந்த அதே நேரத்தில் கதவு படாரென திறந்தது. அவ்வழியே சென்று கொண்டிருந்த ஒரு துணிச்சலான மரவெட்டி அந்த விசித்திரமான குரல்களை கேட்டிருந்தான். உரத்த கூச்சலுடன் அவன் உள்ளே விரைந்து சென்று தன் கோடரியால் ஓநாயை விரட்டியடித்தான். மரவெட்டி அலமாரியை திறந்து பாட்டியை வெளியே வர உதவினான். அவள் லிட்டில் ரெட்டுக்கு நிம்மதியுடன் ஒரு பெரிய அணைப்பு கொடுத்தாள். அன்றிலிருந்து லிட்டில் ரெட் ஹூடி மீண்டும் ஒருபோதும் பாதையை விட்டு விலகிச் செல்லவில்லை. அந்நியர்கள் எவ்வளவு நட்பாக தோன்றினாலும் அவர்களிடம் பேசவும் இல்லை. அவள் அந்த மரவெட்டிக்கு ஒரு சூடான மஃபினையும் புன்னகையையும் கொடுத்து நன்றி தெரிவித்தாள்.
மேலும் காட்டில் நடந்த அந்த சாகசத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தாள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.